நம் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்து கட்டும் ஒழித்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம் வாழ்க்கையை புனித பயணம் என்கிற தலைப்பிலே சில வசனம் நாம் தியானிக்கப் போகிறோம். எருசலேம் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று எருசலேம் எல்லாம் சுற்றி பார்த்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடம், அவரை அடக்கம் பண்ணின இடம், இன்னும் பல இடங்களை எல்லாம் வேதாந்தத்தில் குறிப்பிட்டு இருக்கிற அநேக இடங்களை ஜனங்கள் பார்த்து வருவதற்கு போகிறார்கள். அதே ஏராளமான ஜனங்கள் புனித பயணம் என்று சொல்கிறார்கள். புண்ணிய யாத்திரை, புனித பயணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எருசலேமுக்கு போய் சுற்றி பார்த்துவிட்டு வருவது புண்ணிய பயணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையே ஒரு புனித பயணம்தான். இதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பண வசதி இருந்தால், பொருள் வசதி இருந்தால் அந்த இடங்களிலே போய் பார்த்து வரலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம் எல்லாவற்றையும் பார்த்து சுற்றி பார்த்து விட்டு வரலாம், நல்லது. ஆனால் அதோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. புண்ணிய ஸ்தலத்தை பார்த்து வந்து விட்டேன், ஆகவே நான் பரலோகம் போய் விடுவேன் என்று ஒருபோது நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு புனித பயணம்தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மோட்ச பயணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்திலே. எகிப்தில் இருந்து பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்ததை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை, பரம கானானை சுதந்திரிப்பதற்கு சமமாக வேதம் சொல்லுகிறது. செங்கடலை அவர் எகிப்தை விட்டதை பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு அடையாளமாகவும், செங்கடலை கடந்ததை அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதற்கு அடையாளமாகவும், கன்மலையின் தண்ணீரை பருகி வானத்து மன்னாவை புசித்ததை, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய தெரு இரத்தத்தை நாம் அடையாளமாய் திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கும், அவருடைய மாமிசத்திற்கு அடையாளமாய் மன்னாவும், அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சை ரசவனை எடுத்துக்கொள்வதை வேதம் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இன்னும் அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், வழியிலே பலவிதமான பிரச்சனையை அனுபவித்தார்கள், கடைசியாக கானான் தேசம் போய் சேர்ந்தார்கள். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக வேதம் நமக்கு முன்னோடியாய் எடுத்து காட்டுகிறது. ஆனால் அந்த புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஏராளமான மக்கள் வழியிலே அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எகிப்தை விட்டு புறப்பட்ட, அடிமைத்தளத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அவர்கள் பொல்லாங்கானதை இச்சித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கானதை இச்சித்தார்கள். பொல்லாங்கானது என்று வேதம் எது அதில் குறிப்பிடுகிறது? நாம் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தடைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வருகின்றன. அது மிகப்பெரிய ஒரு தடையாக நமக்கு இருக்கிறது, காட்சி அளிக்கிறது. அப்படி இவர்களுடைய வாழ்க்கையிலேயும், இஸ்ரவேல் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் பல தடைகள் ஏற்பட்டது. அதில் ஒன்றுதான், அவர்கள் பொல்லாங்கானது இச்சித்தார்கள். எண்ணாகும் 11:4-6 வரை வாசித்தோமானால், நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே
கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாங்கானது இச்சித்தார்கள். அதாவது எகிப்திலே நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். மீன் ஏராளமாக கிடைத்தது. வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய், விதவிதமான காய்கறிகள், உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது இந்த வனாந்தரத்திலே மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே. வானத்திலிருந்து பெய்கிற மன்னாவை நாம் பொறுக்கி அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே. ஆகவே அவர்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் இச்சித்தார்கள். இச்சை என்பதற்கு உள்ளான பொருள் என்னவென்றால் நியாயமற்ற ஆசைகள். இந்த நியாயமற்ற ஆசைகள் எங்கிருந்து வருகிறது? 1 யோவான் 2:16 வாசித்தோமானால், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் எவைகள் உண்டாகிறதாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். நியாயமற்ற ஆசை அவர்களுக்கு. அற்புதமாய் வானத்திலிருந்து புசிக்க மன்னா அவர்கள் விதைக்காமல், உழைக்காமல், அறுக்காமல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களோ அடிமைகளாயிருந்து எகிப்திலே அவர்கள் உண்ட உணவை நினைத்து அதை இச்சித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அது அவருடைய மோட்ச பிரயாணத்திற்கு, பாலும் தேனோடும் கானான் பிரயாணத்திற்கு தடையாக அமைந்தது. இன்னும் பார்த்தோம் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிப்போனார்கள். விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறிப்போனார்கள். மோசே மலைக்கு போய்விட்டார். அங்கு தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். எல்லா நியாய பிரமாணங்களையும் 10 கற்பனைகளையும் கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்து ஜனங்களுக்கு இதனை சொல்ல வேண்டும், எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவ்விதம் மோசே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். 3 நாள் ஆயிற்று. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரோனிடத்திலே முறையிடுகிறார்கள். மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, வருவாரோ வரமாட்டாரோ. ஆக எங்களை நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும், எங்களை நடத்துவதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்திலே முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக இவர்கள் முறையிடுகிறார்கள், அவர் வரமாட்டார், ஆகவே வேறொரு கடவுள் உண்டாக்கு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஆரோன் அவர்கள் போட்டிருந்த எல்லா தங்க நகைகளை வாங்கி அதை கருப்பிடித்து ஒரு தங்க கன்றுக்குட்டியாக செய்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு போகிற கடவுள், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்கிறான். ஜனங்கள் குடித்து வெறித்து நிர்வாணமாய் ஆடினார்கள், பாடினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள். இன்னும் பார்த்தோம் என்றால் வேசித்தனம் பண்ணினார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. சித்தீம் என்கிற இடத்தில் அவர் வந்து பாளையம் இறங்கின போது அங்கு மோவாபியர்கள் இருந்தார்கள், வேறு பிரஜாதியார். மோவாபியர்கள் இவர்களை தங்களுடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்ளவும் தங்களுடைய தேவதைகளை ஆராதிக்கவும் இவர்கள் அழைத்தார்கள். இவர்கள் போய் விக்கிரகங்கள் படைத்த எல்லாவற்றையும் புசித்தார்கள். அதோடு மோவாபியர்களோடு விபச்சாரம் பண்ணினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள் என்று எண்ணாகமம் 25:1-2 சொல்கிறது. ஆக இவர்கள் அவ்விதமாக வேசித்தனம் பண்ணினார்கள், புறஜாதியாரோடு கலந்து போனார்கள். ஆகவே அன்பு தேவ ஜனமே, முதலாவது இவர்கள் பொல்லாங்கானதை இச்சித்தார்கள்.
அதன் பிறகு விக்கிரகாரக்காரங்க மாறினார்கள். அதன் பிறகு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனம் பண்ணினார்கள். இன்றும் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். உண்மை விசுவாசத்தை விட்டு பிற விசுவாசத்தை நம்புகிறவர்கள். அது வேசித்தனத்திற்கு அடையாளமாக வேதம் சொல்கிறது. உண்மையான தேவாதி தேவனை விட்டுவிட்டு பிற நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள், மற்ற விதமான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்தவர்களாக வேதம் கருதுகிறது. அதோடு ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, வாஸ்து பார்ப்பது, சகனம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, இவைகளெல்லாம் வேசித்தனத்திற்கு அடையாளம். ஏராளமான மக்கள் இதை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இன்றும் செய்கிறார்கள். இது ஆவிக்குரிய வேசித்தனம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் பார்த்தோம் என்றால், சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். யாத்திராகம் 17:27 சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் ரெவிதிமிலே வந்து இறங்கினார்கள். அங்கு அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது அவர்கள் மோசேயிடத்திலே முறுமுறுத்து அவனை கல்லெறிய முற்படுகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று மோசேயிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். அவனை கல்லெறிந்து கொள்ள முற்படுகிறார்கள். எல்லாவற்றையும் மறந்து போய் விடுகிறார்கள். எவ்விதமாய் செங்கடலை இரண்டாக பிளந்து தேவாதி தேவன் நம்மை வழிநடத்தினார். எவ்விதமாக வானத்தின் மன்னாவை புசிக்க கொடுத்தார். எவ்விதமாக வழியிலே எதிர்பட்ட விரோதிகளை, எதிரிகளை எல்லாம் அவர் நமக்கு முன்பாக தோற்கடித்தார் என்பதெல்லாம் அவர் மறந்து விட்டார்கள். இப்பொழுது தண்ணீர் இல்லையே, தண்ணீர் குடிக்க என்ன செய்வோம் என்று அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். பரீட்சை பார்ப்பது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவால் இது முடியுமா என்று அவரை சோதித்து பார்ப்பது. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும், எல்லாம் முடியும் என்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு இதையும் செய்ய முடியுமா, அதையும் செய்ய முடியுமா என்று பார்த்தால் அதற்கு பேர் தான் பரீட்சை பார்த்தல். என் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும், அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் செய்தார்கள். செங்கடலை பிளந்தவருக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதா என்று யோசித்து பார்க்கவில்லை. எத்தனையோ எதிரிகளை நமக்கு முன்பு தோற்கடித்தவரை நிச்சயமாக நமக்கு தண்ணீர் குடிக்க கொடுப்பார். வானத்து மன்னாவை தந்தவர் தண்ணீர் கொடுக்க மாட்டாரா என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை, என்கிற விசுவாசம் அவர்களுக்கு வரவில்லை. ஆகவே அதை சோதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்திலே முறையிட்டான். கர்த்தர் சொன்னார், நீ போய் ரெவிதிமிலே அங்கு போய் ஒரு கண்மலையை பார்த்து உன் கோலை நீட்டு, அப்பொழுது கண்மலையில் தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னான். அவ்விதமாகவே மோசே சென்று அந்த கண்மலைக்கு நேராக தன் கோலை நீட்டிய போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் குடித்தார்கள். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னும் ஆகவே அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் மோசே அதற்கு பெயரிட்டான் என்று வேதம் சொல்கிறது. மாசா என்றால் சோதனை, மேரிபா என்றால் வாக்குவாதம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சிலர் முறுமுறுத்தார்கள். எப்படி முறுமுறுத்தார்கள்? பல ஆண்டுகளாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் வனாந்திரத்திலே. 40 ஆண்டு கிட்டே நெருங்க போகிறது. கானான் எல்லை ஓரம் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக அழைத்து, நீங்கள் 12 பேரும் போய் அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வர வேண்டும் என்று அனுப்புகிறார். 12 பேரும் போகிறார்கள். தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள்.
உண்மையிலே பாலும் தேனும் ஓடும் தேசம்தான் என்று கண்டுகொள்கிறார்கள். அதே நேரத்திலே அங்கு இருக்கிற மனிதர்களையும் பார்க்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அதிலே 12 பேர் சொல்லுகிறார்கள், அங்கு நாம் போக முடியாது, அதை சுதந்திரிக்க முடியாது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் ராட்சசலை போல இருக்கிறார்கள், நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அழுதார்களாம். நாங்கள் எகிப்திலே மடிந்து போனால் நன்றாயிருந்திருக்கும், இல்லை என்றால் இந்த பாலைவனத்திலாவது நான் செத்து போனால் கூட நன்றாயிருந்திருக்கும், இப்போ நாங்கள் பட்டயத்தால் சாக வேண்டியது இருக்கிறதே, அந்த கானானில் வந்து நம்மை கொலை செய்து விடுவார்களே, பலசாலிகளாக இருக்கிறார்களே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவிசுவாசத்திற்கு அடையாளம்தான் முறுமுறுத்தார்கள். 12 பேர் போனார்கள், 10 பேர் விதமாக சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் சொன்னார்கள், அங்குள்ள மனிதர்கள் ராட்சசர்கள் தான், பாலும் தேனும் ஓடும் தேசம்தான், ஆனாலும் கர்த்தர் நம்மீது பிரியமாயிருந்தால் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆக கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாகவே அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே அதை நாம் சுதந்திரிக்க முடியும், சுதந்திரிப்போம் என்று உறுதியாக சொன்னார்கள். எண்ணாகும் 14:1-2 வாசித்தோமானால், சபையர் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். பட்டயத்தால் மடிந்து போவோம் என்று முழுவதும் முறுமுறுத்தார்கள் என்று நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய கானான் பயணத்திலே பொல்லாங்கானதை இச்சித்தார்கள். இச்சை என்பது நியாயமற்ற ஆசைகள். பொல்லாங்கானதை இச்சித்தார்கள். நாம் நம்மிலே இச்சை இருக்கிறதா? பிறனுக்குண்ட யாதென்று இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் தெளிவாய் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. பிறருடைய மனைவியாயிலும் வீட்டையாயிலும் அதற்குண்ட யாதென்று இச்சையாதிருப்பாயாக என்று. அப்படி நாம் இச்சையாமல் இருக்கிறோமா? ஏராளமான மக்கள் அப்படி இருப்பதில்லை. தங்களிடத்தில் இருப்பதை விட மற்றவரிடம் இருப்பதுதான் மேலானது, உயர்ந்தது, நல்லது என்று எண்ணுகிற ஜனங்கள் தான் அதிகம். தங்களிடத்தில் இருப்பதையும் மற்றவருடைய நிலை மற்றவரிடத்தில் இருப்பதையும் அவர் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். உண்மையிலே தங்களிடத்தில் இருப்பது நல்லதாக இருந்தாலும் திறமையுள்ளதாக இருந்தாலும் அதைவிட மற்றவரிடத்தில் இருப்பதான் அவர் கண்களுக்கு மேலாக தெரியும். ஒப்பிட்டு பார்த்தல், மற்றவர்களுக்கு உள்ளதை இச்சித்தல் தேவன் விரும்பாத குணாதிசயம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக இச்சித்தார்கள், பொல்லாங்கானதை இச்சித்தார்கள். இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிப்போனார்கள். விக்கிரக ஆராதனை என்றால் வேதம் என்ன சொல்கிறது? கொலோசியர் 3:5 வாசித்தோமானால், விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகள் பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம். விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஆகவே பொருள் இயேசு கிறிஸ்துவை விட மற்ற எதையும் யாரையும் நாம் நேசித்தோமானால் அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது, அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. ஆகிய அன்பு தேவ ஜனமே, இதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனம் என்று நாம் சொல்லும்போது உண்மையான சத்தியத்தை தவிர வேறு எந்த விதமான நம்பிக்கை கொண்டிருந்தோமானால், மற்ற மக்கள் நம்புகிற நம்பிக்கையை நாமும் ஏற்றுக்கொண்டு இதுவும் நல்லதுதான் என்று எடுத்துக்கொண்டோமானால் அது ஆவிக்குரிய விபச்சாரம் என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த விபச்சாரம் என்பது சரீர பிரகாரம் மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமாக விபச்சாரம் ஒரு மனிதரிடம் நடவடிக்க முடியும், நிச்சயமாக முடியும்.
சரீரத்திலே தன்னுடைய சொந்த மனைவியை தவிர அல்லது திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு வைத்து கொண்டாலும், சொந்த மனைவி தவிர மற்றோடு உடல் உறவு வைத்து கொண்டாலும், சொந்த கணவனை தவிர மற்றோடு உடல் வைத்து கொண்டாலும் அது விபச்சாரம், வேசித்தனம் என்று வேதம் சொல்கிறது. அது சரீர பிரகாரமான விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம் என்னவென்றால், மெய்யான சத்தியத்தோடு மற்ற மத கொள்கைகளை, சத்தியங்களை கலந்து கொள்வது ஆவிக்குரிய விபச்சாரம். ஆகவே இதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலர் கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரீட்சை என்பது மிக மிக உண்டு. என் தேவன் என் பேர்சில் அழைத்தவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்து தருவார். ஒருபோது நான் கைவிடப்பட மாட்டேன். அவர் எனக்கு தருவார், அவரால் முடியும் என்கிற விசுவாசத்தை விட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, தருவாரோ தரமாட்டாரோ என்றெல்லாம் அலசடிப்பட்டு கொண்டிருந்தோமானால், தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிருந்தோமானால், அது நிச்சயமாகவே தேவன் விரும்பாத ஒன்று. அவரால் அதை ஒத்துக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த குணாதிசயங்களினாலே அவர்களிலே புறப்பட்ட ஜனங்களிலே யோசுவா காலேப்பை தவிர எல்லோரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அவர்கள் 2 பேரும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பிரவேசித்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள். ஆனால் புறப்பட்ட ஜனங்களிலே யோசுவா காலேப்பு 2 பேரும் மட்டும்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடிந்தது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் கானான் நோக்கி வனாந்திர பிரயாணம்தான். ஆனால் பரமகானான் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடி அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பரமகானானை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் அவிதமாக பலந்தந்து நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக நீர் விரும்பாத அநேக காரியங்களை செய்தார்கள். ஆகவே அவர்கள் நுழைய முடியாமல் போய்விட்டது. அவர்களால் முறுமுறுத்தார்கள், இச்சித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், விக்கிரகாராதனையில் விழுந்து போனார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். ஆகவே நீர் அவளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த பரம கானானை, பாலந்தேசோடும் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள். என் அன்பு தேவ ஜனங்களாகிய எங்களையும் நீர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து, நீர் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரம கானானை சுதந்திரிக்கத்தக்கதான பலத்தை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, முறுமுறுப்பில்லாத வாழ்க்கை கிருபையாய் எங்களுக்கு தரும்படியாக கருத்தாய் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.